ஒரு பழைய பாட்டு ஒன்று ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? விசில் அடிச்சான் குஞ்சுகளா அப்படின்னு. விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னா பொறிக்குத்தனம் பண்ணிட்டு ரோட்டில் வர பொண்ணுங்களை விசில் அடிச்சு கேலி கிண்டல் பண்றது. ஆக்டிவா இருக்கிறதுனால தான் விசில் அடிச்சாங்க குஞ்சுகள். உங்ககிட்ட எல்லாம் குஞ்சு ஆக்டிவா இல்ல, அதனாலதான் வெறும் குஞ்சு விசில் அடிக்காது. எல்லாமே எங்களுக்கு சுத்தி ஆப்பு வைப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வைக்கிற ஆப்பு தாங்கவே முடியாது அவங்களால. அதான் பெருசா இருக்கும் உங்களுக்கு. பீஸ்ட் படம் பாத்தீங்கல்ல, பிளைட் எடுத்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ணார்ல, ஒரு இடம் இல்லாம டக 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 டக. இது என்ன விசில்? இது இப்பத்த காலத்துக்கு விசில். அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இது இந்த சத்தம் வந்து சங்குல வரும். அப்போ உங்களுக்கு சங்கூத போறது கன்ஃபார்ம். இந்த போர் வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும், புரியுதுங்களா? அதனால அப்ப 2026 உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்கன்றீங்க. அப்படி எடுத்து சார் போதும் சார், குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க சார். மெச்சூரிட்டியா இருக்கீங்க நீங்களா? அப்ப பஸ்ல எல்லாம் கண்டக்டர் எடுத்து அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அப்ப எரிச்சல் ஆகலையா? இப்ப ஆகுதோ? சார் வணக்கம் சார். அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா. இல்லைண்ணா, எல்லாரும் நல்லா இருக்கண்ணா, எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. ஆமாண்ணா, அப்பப்போ நினச்சி பார்ப்பண்ணா, ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். இல்லைண்ணா இல்லைண்ணா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குண்ணா. நீங்க இல்லைங்கிற ஒரு குறை தாண்ணா. அப்பப்போ நினைச்சு பார்ப்பண்ணா, இந்த உலகத்துல நீங்க இருக்கிறப்பெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்துட்டு இருந்தது, எவ்வளவு காமெடி பண்ணுவீங்க. ஆமா, அந்த சாலிகிராமம் பார்க்ல வந்து அந்த வாத்துக்கெல்லாம் பொறி போடுவீங்கல்ல, அதெல்லாம் கண்ணுல நிக்கிதுண்ணா. ஆமாண்ணா, விசில் சின்னம் தாண்ணா, விசில் சின்னம். அப்படியாண்ணா? ஓ ஓ, உங்களுக்கு தோல்வி அமைஞ்சது எங்களுக்கு வெற்றி அமையும்ல. ஆமாண்ணா ஆமாண்ணா, அந்த கான்ஃபிடென்ட் இருக்குண்ணா, இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சேனலுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேண்ணா. சரிங்கண்ணா, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேண்ணா. சரிங்கண்ணா. சொல்லுங்க. போன்ல பேசிட்டு உட்காரக்கூடாது சார் இன்டர்வியூல. ப்ளூடூத் எடுத்து வைங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ப்ளூடூத்தா? இப்போ இவ்வளோ யார்கிட்ட நான் வணக்கம் சொல்றேன் அமைதியாரு சொல்லிட்டு நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மயில்சாமி அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மயில்சாமி சார் கிட்டயா? இது எப்பத்துல இருந்து இறந்தவங்க எல்லாம் பேசுறது? ஏங்க, விசில் சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல, ஆமா, அவர் வந்து ஒரு காலத்துல வந்து சுயேட்சையா நின்று விசில் சின்னம் வாங்கியிருந்தாரு. ஆமா, புரியுதுங்களா? ஆவி கூட பேசி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா விசிலுங்கிறது இப்ப தோக்குமா ஜெயிக்குமாங்கிற, ஏன்னா அவர் தோத்துட்டார். புரியுதுங்களா? இப்ப ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கறது கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அது ஜக்கம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே, மயில்சாமி சார் கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? ஏங்க, நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேங்க. ஆவி கூட எல்லாம் நான் பேசுவேன். இப்ப பேசுனது மயில்சாமி அண்ணன்ட்ட பேசினேன். இது இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, நான் விட்ட பேசுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆவியும் கூட எல்லாம் பேச வந்துட்டீங்களா? இவ்வளவு பவர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எங்க இருந்து வந்துச்சு? புதுசா இருக்கு, அதான் கேட்டேன். பவர் எங்க இருந்து வந்ததா? ஏங்க, ஒரு விஷயத்துல நல்ல ஆள் மனசை ஈடுபாடு பண்ணி ரொம்ப டெடிகேட்டிவா இருந்தா அது நமக்கு கை கூடும். புரியுதுங்களா? உங்களோட மனசை ஐக்கியப்படுத்துறதுல தான் இருக்கு. எல்லாமே நடக்கணும்னா மனசு ஒன்றணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தாவே போதும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பழைய பாட்டு ஒண்ணு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? விசில் அடிச்சான் குஞ்சுகளா அப்படின்னு. அணில் குஞ்சுகள் போயிட்டு இப்ப விசில் அடிச்சான் குஞ்சுகள் பேர் வந்திருக்கு போல இருக்கு. அடுத்த அப்டேட்டுக்கு போயிட்டீங்க போல இருக்கு நீங்க. எத்தனையோ வருடங்களா பழங்காலத்துல தொட்டு சும்மா ஊர்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒரு 4 பேர் சுத்திட்டு இருந்தானுன்னா அப்படியே சின்ன வாண்டுங்களை பார்த்து அப்படின்னு விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வார்த்தை சும்மா ஒருத்தனை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கில்லியா இருந்தாதான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். புரியுதுங்களா? விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னா பொறிக்குத்தனம் பண்ணிட்டு ரோட்ல வர பொண்ணுங்களை விசில் அடிச்சு கேலி கிண்டல் பண்றது.
ஹலோ, ம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இல்ல என்ன விசில் சொல்லிட்டு அடிச்சா இருக்க? குஞ்சுங்கன்னா அதானே? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு. ஏங்க, ஒரு குஞ்சு ஆக்டிவேஷனா இருந்தாதான் விசில் அடிக்க முடியும். ம். புரியுதுங்களா? ஆக்டிவா இருக்கிறதுனால தான் விசில் அடிச்சா குஞ்சுகள். ம். உங்ககிட்ட எல்லாம் குஞ்சு ஆக்டிவா இல்ல, அதனால வெறும் குஞ்சு விசில் அடிக்காது. ம். விஜய்க்கு நல்லா ஆக்டிவா இருக்கு போல இருக்கு. அதான் விசில் சின்னம் ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. விஜய்க்கு ஆக்டிவா இருக்கா? அவர் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் இந்த விசில் சின்னத்தை கேட்டோன்னே கொடுத்துட்டாங்கன்ற. நீங்க ம். நான் வந்து விசில் அடிச்சான் குஞ்சுகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ம். நான் அதை பத்தி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்களா உங்களுக்கு? ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. விஜய் ஆக்டிவா இருந்ததுனால அவர் கேட்ட உடனேயே கொடுத்துட்டு இருக்காங்களே. கொடுத்தாங்கல்ல. கொடுத்துட்டு இருக்காங்க. ஆ. அது மாதிரி கேலி கூத்து அடிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ம். ஒரு சின்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன, இது சாதாரண சின்னம் கிடையாது. ம். புரியுதுங்களா? எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். எது? விசிலு. ஆ. ஆல்ரெடி நிறைய பேர் நின்னு தோத்துருக்காங்க சார். சுயேட்சை சின்னத்துல நிறைய பேர் நிப்பாங்க சார். இதுல உங்களுக்கு செம்மையா சிக்கல் வேற வச்சிருக்காங்க பாஜக. இதுவே தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? என்ன சிக்கல் வச்சிருக்காங்க? ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சின்னம் வந்து உங்களுக்கு ஒரு பொது சின்னமா ஒதுக்கல. ஆ. விஜய் எந்தெந்த தொகுதியில நிக்கலையோ அந்தந்த சுயேட்சை சின்னமா நிக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. சுயேட்சை யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே, எங்களால எவனோ ஒருத்தன் வாழ்றான்ல. ம். ஏங்க, எவனே தெரியாத சுயேட்சையில நிக்கிறவன் ஒரே ஒரு சின்ன அடையாளம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜெயிக்கிறான்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமை. நீங்க தோத்துருவீங்களே. நாம தோத்தாலும் அடுத்தவன் வாழ்றாங்கிற சந்தோஷம் இருக்கணுங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையை நீங்க விட்டு கொடுத்துருவீங்கல்ல. பெருந்தன்மையா விட்டு ம். கொடுக்குறோமா? முதல்ல அந்த மனசு இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்கு பெருசா ஆப்பு வைக்கிறதுக்கு பாஜக எப்படியெல்லாம் செயல்படுதோ செயல்படுது. ஆனா அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. எங்க பாஜகங்கிறது ஒரு விஷயம், எல்லாமே எங்களுக்கு சுத்தி ஆப்பு வைப்பாங்க. ம். புரியுதுங்களா? ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். ம். அவன் வைக்கிற ஆப்பு தாங்கவே பெருசா இருக்கும். முடியாது அவங்களால. அதான் பெருசா இருக்கும் உங்களுக்கு. கடவுள் எங்களுக்கா? வைக்கும். 2026ல ஏங்க, வைக்கும். கடவுள் மத்தவங்களுக்கு வைப்பாங்கன்னு சொல்றேன், எனக்கு வைப்பாங்க, எங்களுக்கு வைப்பாங்கன்னா நான் சொல்றேன். இல்ல, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, ம். எதையுமே சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாதா? ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு விசிலுங்கிறது ஓ, சாதாரண விஷயம் கிடையாது. கையோட சுத்தின்னு இருக்கீங்க போல இருக்கு. விசில் சின்னம் ஒதுக்குனதுல இருந்து எல்லாருமே. இது என்ன? விசில். இது இப்பத்த காலத்துக்கு விசில். ம். அப்ப எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் இந்த சத்தம் வந்து சங்குல வரும். அப்போ உங்களுக்கு சங்கூத போறது கன்ஃபார்ம். சங்கூத போறதுக்கு அப்பாமா ம். தெரியுதா? ம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு. சார், ஏன் சார் அலப்பறைய கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் நேத்து சார் அலப்பறை எப்பத்துல கொடுக்கணும்? ஆமா, நேத்துல இருந்து இந்த விசில் சவுண்ட் கேட்டு கேட்டு டார்ச்சரா இருக்குது அப்படியே. அடங்கவே மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருப்பீங்களா? வாய் வலிக்காது உங்களுக்கு? ஹலோ, ஆ. இது வந்து ஆ. ஒரு பாரத போருக்கு நடக்கிற சம்பவத்துக்கு எப்படி வந்து கண்ணபுரான் வந்து சங்க வச்சு ஊன்னு ஊதுறப்போ ஒரு போர் சூழல் உருவாச்சோ, அது ம். மாதிரி இந்த விசில் வந்து ஒரு நிர்ணயிக்கும். இந்த போர் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும். ம். புரியுதுங்களா? ம். அதனால அப்ப 2026ல உங்களுக்கு சங்கு ஊதிருவாங்கன்றீங்க. ஹலோ, நாங்க எல்லாருக்கும் சங்கு ஊதுவோங்கிறேன். புரியுதுங்களா? ஓ. எல்லா கட்சிக்கும் நாங்க சங்கு ஊதுவோங்கிறத மறைமுகமா நாங்க வந்து விசில் மூலமா வச்சிருக்கோம். ஆஹா. இது கூட புரியலையா? இல்ல, புரியுது, புரியுது. ஆக மொத்த நேத்துல இருந்து இந்த விசில் தொழில் வந்து ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கான். வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. புரியுதுங்களா? நெறைய சேல் ஆயிருக்கு போல இருக்கு. தெரியுதா? விசில்லாம் ஒரு பயங்கரமா. விசில் சின்ன வாங்குனதுக்கே அவ்வளவு விசில் வியாபாரியும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் வித்தின் ஹவர்ஸ்ல. ஆமா, உங்களாலதான். வேற சின்னம் ஒதுக்கி இருந்தா? வேற எந்த சின்னம் ஒதுக்குனாலும் அந்த சின்னத்தை வச்சு விக்கிறவன் பணக்காரன் தான், தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்க வந்து தற்குறியா இருக்கீங்க. அந்த அளவுக்கு. ம். ஹலோ, ஒரு விஷயம் என்னத்த கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. இத்தனை வருஷமா சின்னம் வச்சிருக்கானுங்களா? ரெட்டல, உதயசூரியன், தை சின்னம், மாம்பழ சின்னம், ம். அப்படி இப்படின்னு கண்ட கண்ட சின்னம்லாம் வச்சிருக்காங்க. ம். புரியுதுங்களா? ஆனா எங்கேயாவது ஒரு காலனாவுக்கு வியாபாரம் நடந்திருக்குமா? வியாபாரம் இருக்கணுமா? அப்புறம் இப்ப வியாபாரம் ஆவறதுக்கு தான் நீங்க விசில் சின்னம் வாங்கியிருக்கீங்களா? இல்ல தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்களா சின்னத்த? ஏங்க, ஒரு வியாபாரிக்கே எவ்வளவு லாபம் கொடுக்குதுன்னா எங்களுக்கு எவ்வளவு லாபம் கொடுக்குங்கிறது தெரியுதா? உங்களுக்கு லாபம்லாம் குடுக்காது. ஆ, உங்களுக்கு வந்து பெரிய ஆப்பு தான் கிடைக்கும்.
அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்ல. ஒரு விஷயங்க, ம். மத்த கட்சிக்காரன்லாம் அவன் சின்னத்தை பரப்புறதுக்கு ம். பேப்பர்ல பிரிண்ட் அவுட் அடிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ம். ஓட்டு போடுறதுக்கு பூத்துல நிப்பானுங்க வரிசையா. ம். புரியுதுங்களா? 300 மீட்டருக்கு அங்கிட்டே நிப்பாட்டிடுவாங்க. ம். அதுக்கு முன்னாலங்க கையில சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருப்பான். ம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. பண்ண ம். வேண்டிய அவசியம் இல்ல. ம். ஏன் ஏன்? விஷில் ம். இங்க இருந்து விஷில அங்க லைன்ல நிக்கிறவனுக்கு அப்படி எடுத்து சார் சார் போதும் சார். குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க சார். மெச்சூரிட்டியா இருக்கீங்க நீங்களாம். குழந்தைங்க ஆமா, விளையாடுறது. குழந்தைங்க விளையாடுற மாதிரி எடுத்து விசில் ஊதினு இருக்கீங்க அடிக்கடி. மெச்சூரிட்டியா இருக்கீங்களா? அப்ப அதுக்கேத்த மாதிரி எங்க நடந்துக்க. புசிய என்ன குழந்தையா? ஆமா, அவர் குழந்தை. ஊதுனார் தெரியுமா? ஆமா, ஊதுன்னு ஊதுனாரு நல்லா. ஆ? ஊதுன்னு ஊதுனாரு நல்லா. ஆ. குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க விசில் வச்சுட்டு. ஹலோ, முதல்ல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். விசில விடாம அடிச்சோம்னா பிரீத்திங் அவ்வளவுதான். கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உயிர் போயிரும். புரியுதுங்க? உயிர் போயிருமா? விடாம அடிச்சுன்னா மூச்சு முட்டி உயிர் தான் போகும். வேற என்ன பண்ண முடியும்? ஏங்க விசில் அடிக்கிறான்னா அவன் பிரீத்திங் கண்ட்ரோல் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சுவாச குழாய்கள் சரியாக வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். ஆ. புரியுதுங்களா? இடையில காற்று அழுத்தம் ஈற்று அழுத்தம் எல்லாம் இல்லாம ஹார்ட் அட்டாக் வராத ஒரு பேஷண்டா இருக்கான்னு நேத்தையில இருந்து சின்ன ஒதுக்குனதுல இருந்து ஒருத்தனுக்கும் எது விசில் எடுத்து அடிக்கிற ஒருத்தனுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது தெரியுமா? கேஸ் கொடுக்கணும் உங்க மேலதான். பொது வெளியில வந்து பப்ளிக்கு இடையூறு பண்ணி நியூசன்ஸ் கேஸ் கொடுக்கணும். விசில் அடிச்சுன்னு என்ன ஒண்ணும் என்ன புரியல. பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்? ஆமா, பப்ளிக்ல போயிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறீங்க விசில் அடிச்சு. அப்ப பஸ்ல எல்லாம் கண்டக்டர் எடுத்து இந்தா சார், சார், சார். அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்ப எரிச்சல் ஆகலையா? இப்ப ஆகுதோ? அவர் அப்படி அடிக்கலன்னா நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்க முடியாது. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் வேற வேற இருக்கு தெரியல. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்காதீங்க. கொஞ்சமாவது யோசிக்கணும். ம். புரியுதுங்களா? விசிலுங்கிறது நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூட டிராவல் ஆயிருக்கு. பள்ளிக்கூடத்துல இருந்து பருவ வயசுல இருந்து எல்லா இடத்துலயுமே விசிலுங்கிறது வாழ்ந்துகிட்டே டிராவல் இது ஆகுது. விசில் சின்னத்துக்கு இவ்வளவு டெபினேஷன் கொடுக்குறீங்களே, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்குன்னு. உதயசூரியன் சின்னம் உலகம் தோன்றதுல இருந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது யாராலும் மறைக்க முடியாது. எது 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் மட்டும் வாழ்வியலை நடத்திட்டு இருக்கிற ஒரு சூரியனுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா கையிலே எனி டைம் இருக்கு. உள்ள வைங்க, உள்ள வைங்க. நீங்க ஆனானா புசுக்குன்னு எடுத்து அடிச்சு போடுறீங்க. காது வலிக்குது ஸ்டுடியோல. எல்லாரும் பாருங்க, கேமராமேன்லாம் பாருங்க கோவப்படுறாங்க. ஹலோ, மீண்டும் இந்த சொல்றேன். 12 மணி நேரத்துல உதயசூரியன் வரலனா நீங்கள நானும் இருட்டுல தான் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பணக்காரன், விஐபி, விவிஐபி இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எங்க தெரியுமா? பகல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பான். நைட்ல தான் வேலை பார்ப்பான். அப்ப ஏழையும் ஒரு பணக்காரன் ஆகணும்னா இரவுல மட்டும்தான் வேலை பார்க்கறங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். சூரியன்கிறதே ஒழிக்காம இருக்கிற நாட்டை நாங்க மாத்திடுவோம். அப்ப அண்டார்டிகா போயிருங்களா? அண்டார்டிகா போயிருவோம். அங்கதான் சூரியனே உதிக்காது. யாருமே வாழ்றது இல்லையா அங்க? ஹலோ, நான் ஒரு ஏழை பணக்காரன் ஆகணுங்கிற விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கேன். அப்ப விசில் அடிச்சு ஊதுங்க, பணக்கார ஆயிடுவாங்க எல்லாருமே. விசில் அடிச்சு ஊதுனா பணக்காரன் ஆயிடுவாங்களா? தற்குறித்தனமா தான் சுத்தின்னு இருக்கீங்க. சரி, விசிலுன்னு சொல்லிட்டு இவ்வளவு உயிர் கொடுத்து அடிச்சுட்டு இருக்கீங்களே, போற இடத்துல எல்லாம் இது மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கீங்களே, விசிலுக்கு தமிழ்ல என்ன? விசிலே தமிழ் தானே, அப்புறம் என்ன விசிலுக்கு தமிழ்ல என்ன? தமிழ் அறியாத நாங்களா? எங்க புசி ஐயா புலவரு, அவர் எடுத்து விசில் அடிச்சு விசில் சொல்றாருன்னா அவருக்கு தெரியாத தமிழ் ஒண்ணு கிடையாது. எங்க என்ன புதுசா ஒரு கண்டுபிடிச்சது மாதிரி நிறுத்தாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். விசிலுக்கு விசில் தான். விசிலுக்கு தமிழ்ல வந்து விசில் தான். அது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, தமிழ் தான். இங்கிலீஷ் வேர்டா? உட்டா பீப்பிங்க உங்களுக்கு. பீப்பியா? விசிலுக்கு தமிழ்ல என்ன சார் சொல்லுங்க சார்னா, அது ஏதோ சுத்தி வளைச்சு ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, குழப்பி விடுறீங்க. சுத்தி வளைச்சலாம் சொல்ல, ஒரேதான் சொல்றோம். விசிலுக்கு விசில், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற என்ன தமிழ்ல அதுக்கு பேர்லாம் கிடையாது. என்ன பேரு? இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். தமிழ் அறிஞர்லாம் இருக்கிறாரு உங்க கட்சியில, அவருக்குலாம் தெரியாதா? தெரியுது. நீங்க டிஎம்கேக்கு மட்டும் வேலை செய்யல, இடையில நாம் தமிழ் சேர்த்துக்கிறீங்க. அவர் தான் சும்மா இல்லாம ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லுவாரு. போய் அகராதில எடுத்து பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை அங்க இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் தமிழ் பேசும். தமிழ் உணர்வுங்கிறது இங்க எங்க எவனுக்கு இருக்குது? எங்க கட்சியில இருக்கிற எங்க தலைவருக்கு இருக்கிற ஒரு உணர்வு எந்த கம்யூனிட்டி பேருக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்படின்னா தமிழ் உணர்வு இருக்கு. அப்படி என்ன தமிழ் உணர்வு இருக்கா? ஒண்ணு அவுத்து விடுங்க பாப்போம்.
ஏங்க ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும். ம். புரியுதுங்களா? ஒரு மொழியை காப்பாத்துற விஷயத்தை இவ்வளவு வரைக்கும் எவனாவது பண்றானுங்களா? தமிழ்நாட்டுல ஒரு கட்சி அழிந்தால் தமிழ்நாட்டு அரசியல சூப்பரா இருக்கும். வேணாங்க. ம். இந்த மொழிக்காக பாடுபடுறதுல எங்க தலைமை எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சொல்ல நாள் விழுந்து நரை விழுந்து கூன் விழுந்து ஊன் விழுந்து உயிர் விழுந்த வேண்டும் ஒவ்வொன்றாய் விழுந்த வேண்டும் ஒன்று மட்டும் உயிரோடு இருக்கும் யான் கட்ட தமிழ். ம். அந்த அளவுக்கு எங்க தலைவன் தமிழ் நேசிச்சுட்டு இருக்கான். தமிழ் நேசிச்சுட்டு இருக்காரா? திரிஷாவை தானே நேசிச்சிருந்தாரு. தமிழ் அந்த அம்மா எங்க இருக்காங்க? அந்த அம்மா எங்க இருக்காங்களா? ம். ஏய் என்ன அது இது? இல்ல தமிழை நேசிச்சிட்டு இருக்காரு சொல்றீங்களா? யார் அந்த தமிழ்? இது வரைக்கும் திரிஷாவை தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்ங்கிறது மொழி. ஓ, தமிழ் மொழி. புரியுங்களா? சரி, ஓகே. நீங்க எந்த ஒரு விஷயம், ம். நீங்க உங்க தாய்மொழி என்னங்க? ம்? உங்க தாய்மொழி நான் தாய்மொழி தமிழ் தான். ஆ? தமிழ். ஒரு தமிழ் மாதிரியே பேசுறீங்க. ஆ, ஒரு தமிழ் உணர்வே இல்லாம ஒரு தெலுங்குக்கார மாதிரி ஒரு ஹிந்திக்கார மாதிரி. தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் இல்லாம போனதுனால இவ்வளவு காரணம். எல்லா பயிலும் ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிட்டான். ம். எல்லா பயிலும் ஃபாரின்ல இருந்துட்டான். புரியுதுங்களா? இங்க ஃபுல்லா வந்து அனதர் ம். வேற்று மாநிலத்தவர்கள் நிறைந்து போனதுனாலதான். இதுக்காக காரணம் யாரு? யாரு? இத்தனை வருஷமா ஆண்ட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மட்டும்தான் காரணம். ஓ, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் சீமான் ஆட்சிக்கு வந்தா முற்றும் தமிழா இருந்திருக்கும். இப்ப நீங்க சீமானுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா, விஜய்க்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா? ஏங்க சீமான் தான் வரல இல்ல. ம். புரியுதுங்களா? அப்படி வந்திருந்தான்னு சொல்றேன். ஆனா நாங்க அப்படி இல்ல. எவனையும் செய்யாத நாங்க செஞ்சு வைப்போம். ம். செஞ்சு வச்சுட்டு தான் போவோம். புரியுதுங்களா? தமிழ் எங்கள் பிறப்பு, ம். தமிழ் எங்கள் உயிர். ம். அப்புறம் எல்லாரும் இங்க தமிழனா இருக்கணும். ம். புரியுதுங்களா? இலங்கையில தமிழ் எல்லாரும் ஓட விட்டுட்டு வெறும் சிங்களவனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற விஷயத்த நாங்க பண்ண மாட்டோம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்க இருக்கிற தமிழர்களை இந்த திமுகவும் அதிமுகவும் தான் ஃபிளைட் ஏத்தி நீங்க போய் ஃபாரின்ல இருங்க அப்படின்னு சொல்றதா சொல்ல வரீங்களா? அப்படிதானே செஞ்சிருக்கீங்க. ஆ. ஏங்க 41 பேர் செத்து போயிட்டாங்கிறதுக்கு இத்தனை கட்சியும் சேர்ந்து வச்சு நம்மளுக்கு எகைன்ஸ்டா வேலை பார்க்குது. 2009 எத்தனை தமிழர்கள் அங்க உயிரோட செத்து கூஞ்சான். அன்னைக்கு எவனாவது கொடி பிடிச்சி நடத்த பேசுறானா? ம். ஏதாவது சிபிஐ கேஸ் போட்டானுங்களா? நீங்க கேட்கிற கேள்வி விஜயை பார்த்து கேள்வி மாதிரி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு விஜய் தான் எதுவுமே பேசாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. மத்தவங்க எல்லாருமே பேசுனாங்க, ஏங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அன்னைக்கு பண்ணாங்க. எங்க தலைவர் அரசியல் இல்லைங்க, இன்னைக்கு இருக்காருங்க. அதே படுகொலைகள் இன்னைக்கு நடந்ததுதான் வேற மாதிரி தனியால இறங்கி எல்லாம் தும்சம் பண்ணிடுவாரு. யாரு? விஜய். இங்க இருந்த பனையூர்லயே போயிட்டு ஒரு மாசமா ஓடி போய் ஏங்க ஒளிஞ்சுக்கிட்டாரு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். பீஸ்ட் படம் பாத்தீங்கல்ல? ம். பிளைட் எடுத்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ணார்ல, ஒரு இடம் இல்லாம டக 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 ஒண்ணும் தெரியாம போயிடும். எப்பேற்பட்ட ராணுவ வீரனாலும் முடியாது. உங்க தலைவரால மட்டும்தான் அது மாதிரி பீஸ்ட் படத்துல பண்ண முடியும். மறந்துட்டாங்க சார் எல்லாருமே. தெரியுதுல? ம். எவனாலையும் பண்ண முடியாத விஷயத்தை எங்க தலைவர் பண்றான்னு புரிஞ்சுக்க முடியுதுல? ம். அப்புறம் எதுக்கு இப்படி தற்கூரித்தனமான கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தற்கூரித்தனமா? அப்புறம் சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். இந்த விசில் சின்னம் இது நீங்க எப்படி மக்கள் கிட்ட போய் குறிச்சா? ஏன்னா டைம் இல்லல்ல. எப்படி போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏங்க என்னங்க இது? ம். கட்சி சின்ன அறிவிச்சு 2 மணி நேரத்துல ஒரு தமிழ்நாட்டின் கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா விசில் அடிக்குதுன்னா ம். என்ன காரணம்? என்ன காரணம்? அது விஜய்ங்கிற ஒரே காரணம் தான். இல்ல சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் தெரிஞ்சே கேளுங்களேன். சரி, ஓகே, தெரிஞ்சே கேக்குறேன். ஆ, உங்ககிட்ட நார்மலா நான் கொஸ்டின் கேக்குறேன். ஆ, நார்மலா பதில் சொல்லாம ஆ. ஏன் இப்படி கத்தி முக்கி வெளியே வந்துடுற அளவுக்கு பேசுறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது கரெக்டா இருக்கு. இப்படியே போவோம். ஒரு விஷயத்த ம். எமோஷனல் அடக்கி வச்சோம்னா ம். நம்ம வீக் ஆயிருவோம். ம். நம்மளோட முழு எமோஷனலையும் வெளியில காட்டணும்னா அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ம். புரியுதுங்களா? அது கட்சியில இருக்கிற ஈடுபாடு இருந்தா அது ஆட்டோமேட்டிக் உணர்ச்சி பிளம்பு வெடிக்கும். உங்களுக்கு வெடிக்குது. ஆனா உங்க தலைவருக்கு வெடிக்க மாட்டேங்குது. ஏன்? உணர்ச்சி இல்லையா? போயிருச்சா? உணர்ச்சி இல்லாம தான் எப்படி பேசுறாரு? கைய விரிச்சு பேசுறாருல, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படியே அத்தனை பேர் ஆர்ப்பரிச்சு கத்துறானுங்கல்ல. எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அதனாலதான் கையை இப்படி விரிச்சு விரிச்சு பேசுறாரு. எக்ஸசைஸ் பண்ணாரா? பண்ணாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ புரியல. என்னங்க நீங்க இல்ல, கையை என்னதாங்க இப்படி விரிச்சு விரிச்சு நினைக்கிறீங்க? பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? ஆ? இதெல்லாம் ஒரு எமோஷனலா?
சைலண்டா பேசினாலும் சரியா பேசலம்பீங்க, ஆமா. கத்தி பேசினா ஏன்டா கத்துறங்கிறீங்க. ம். ஆ? ம். ஒரு உணர்வு புரிஞ்சிக்காத ஜென்மங்கள்ட்ட நாங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளார படுற பாடுங்கிறது பெரும்பாடா இருக்கு. இத நீங்க மட்டும்தான் இப்படி இல்ல, இந்த ஊரே இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போய் கிடக்குறானுங்க. உங்களால கட்சியே கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஏங்க ஆல்ரெடியே சின்ன ரீச் ஆயிடுச்சுங்க, ஆல்ரெடியே சின்ன ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆயிடுச்சா? எந்த இடத்துல போய் ரீச் ஆயிருக்கு? ஏங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்ன, ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயா. போதும் சார், திரும்ப அந்த ஆயா கதை வேணாம் சார், வேணாம் சார்.